கார்த்திகை மாத மகர விளக்கு மண்டல பூஜைக்காக நேற்றைய தினம் சபரிமலை நடையானது திறக்கப்பட்டது. அதனை நேற்று மேல் சாந்தி மகேஷ் நம்பூதிரி திறந்து வைத்தார். பின்னர் இன்றைய தினம் காலை அதிகாலை 3:30 மணி அளவில் சபரிமலை சன்னிதானத்தில் அமைந்துள்ள மேல் சாந்தி ஹரிகுமார் நம்பூதிரி நடை திறந்த பின்னர் பிரம்மதத்தன் ஐயப்பன் விக்கிரகத்தில் அபிஷேகம் நடைபெற்றது. தற்போது சபரிமலை 18 படிகளிலும் சரணமிட்டு பக்தர்கள் இருமுடி கட்டி படியேறுவதை தற்போது காண முடிகிறது. கேரள அரசும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டும் இணைந்து பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை திருப்திகரமான அளவுக்கு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் வாசவன் தெரிவித்திருந்தார். கார்த்திகை 1ஆம் தேதி முதல் 41 நாள் தொடர்ச்சியாக நடைபெறும் பூஜைகள் சபரிமலையில் ஒரு மண்டல காலம் என்று அழைக்கப்படுகிறது. 41வது நாள் மண்டல பூஜை நடைபெறும். நேற்று மாலை 4 மணி அளவில் மேல் சாந்தி மகேஷ் நம்பூதிரி நடை திறந்து தீபம் ஏற்றினார். தொடர்ந்து 18 படிகள் வழியாக சென்று ஆலிகுண்டத்தில் நெருப்பு வைத்தார். தொடர்ந்து 18 படிகளிலும் கீழ்ப்பகுதியில் இருமுடி கட்டுடன் நின்று கொண்டிருந்த புதிய மேல் சாந்திகள் சபரிமலை அருண்குமார் நம்பூதிரி, மாளிகைபுரம் வாசுதேவன் நம்பூதிரி ஆகியோரை கைப்பிடித்து அழைத்து வந்து ஸ்ரீ கோவில் முன்புறம் வந்து இருவருக்கும் திருநீர் பிரசாதம் வழங்கப்பட்டது. அதே போல் சபரிமலை மேல்சாந்தி ஹரிகுமார் நம்பூதிரிக்கு தந்திரி கண்டரூர் ராஜீவர் அபிஷேகம் நடத்தி ஐயப்ப மூல மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து ஸ்ரீகோவிலுக்கு அழைத்து சென்றார். இது போல மாளிகைபுரத்திலும் மேல் சாந்தி வாசுதேவன் நம்பூதிரிக்கு அபிஷேகம் நடத்தி தேவி மூல மந்திரம் சொல்லிக் கொடுத்து ஸ்ரீ கோயிலுக்குள் அழைத்து சென்றார். பின்னர் நேற்று இரவு 11 மணிக்கு நடை அடைக்கப்பட்டது. இன்றைய தினம் அதிகாலை 3 மணிக்கு புதிய மேல் சாந்தி ஹரிகுமார் நம்பூதிரி நடை திறந்த பின்னர் தந்திரி பிரம்மத்தன் ஐயப்பன் விக்கிரகத்தில் அபிஷேகம் நடத்தி நெய் அபிஷேகத்தை தொடங்கி வைத்தார். இன்று காலை 7:30 மணிக்கு உஷ பூஜையும் நடைபெற்றது. அதே போல மதியம் 12:30க்கு உச்ச பூஜையும் நடைபெற உள்ளது. நேற்றைய முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இருமுடி கட்டி நீண்ட வரிசைகள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்களின் சிகிச்சை ஏதேனும் உடல்நல குறைவு ஏதேனும் ஏற்பட்டால் அவர்களுக்கு தேவையான ஒரு பிரத்யேக மருத்துவ குழு இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பம்பையிலிருந்து சபரிமலை வரை 14,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். ஸ்பாட் புக்கிங் வசதிகளும் இங்கு ஒரு 3 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பம்பையில் கேரள உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பித்துள்ளது. அதில் பம்பை பகுதியில் 700 வாகனம் நிறுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதனை நேற்றைய தினம் போலீசார் தெரிவித்தனர். தொடர்ந்து இங்க பம்பை முதல் சபரிமலை வரை பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.